அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். காலபுருஷ சக்கரத்துக்கு 10வது ராசியா மகர ராசி வரும். இந்த மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் சனி கூட்டணி வருது. நம்முடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா பொதுவா 12 ஜென்மம் ராசிக்கு இரண்டாம் இடம் இந்த இடங்கள்ல சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத சனி காலகட்டத்தில் இருக்கும். பாத சனி ஒரு மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கும், நம்மள மாத்தி மாத்தி ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய பிரஷரை கொடுத்து ஒரு மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கும். இருப்பினும் நம்முடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். எவ்வளவு பிரஷரை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிற வல்லமையும் சேர்த்தே நமக்கு கொடுக்கும். அது மகரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து சுக்கிரனுடைய சேர்க்கை, அதுவும் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பு தான். ராசிநாதனோட சுக்கிரன் சேர்றாரு, அதுவும் நட்பு வீட்டுல இருக்காரு, நட்பு கிரகத்தோட சேர்ந்திருக்காரு. சோ அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழு சுப கிரகமா வந்துருவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதே போல ஜீவனாதிபதி. ராசிநாதனோட ஜீவனாதிபதி இணைகிறதுலாம் ரொம்ப சிறப்பு தான். சோ அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு ஒரு நல்ல ஸ்கோர்ல இருக்காரு. ராகு 3ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த மாதத்துல ராகுடைய பலமும் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து 5ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. குரு பார்த்தோம்னாக்கா நமக்கு முழு பாவ கிரகமா வந்துருவாரு. அதாவது 3ஆம் அதிபதி பிளஸ் விரையாதிபதி. இந்த காம்பினேஷன்ல குரு நமக்கு ரோல பிளே பண்ணுவாரு. அவர் 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறது பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாம். பொதுவா குரு நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாதிரி விரைய செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது காரகத்துவம் சார்ந்த வகையில விரைய செலவு இருக்கும். ஆனா இப்போ இந்த மாதத்துல அது பெருசா வெளிப்படாது, எல்லாம் ஒரு அளவுக்கு நியூட்ரலா இருக்கும். அந்த காம்பினேஷன் நமக்கு இந்த மாதத்துல பரவாயில்லை. அடுத்தது 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம். செவ்வாய் பார்த்தோம்னா நமக்கு 4ஆம் அதிபதி பிளஸ் லாபாதிபதி. 4 11க்குரியவன் கேந்திரம் ஏறுறது நல்லது, நீச்சம் ஆகிறது குற்றம், ஆனா வக்ரம் ஆகிறது நல்லது. இப்போ இந்த மாதத்துல செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரமா இருக்காரு. இது ஒரு வகையில நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து இந்த மாதத்துல முக்கியமா 21ஆம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு. செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றது சிறப்பு கிடையாது. வக்ர பயிற்சி காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த காம்பினேஷனும் வருது, அதையும் நம்ம அடுத்த டீடைலா பார்க்கலாம். கேது பாகியத்துல இருக்காரு. பாகிய கேது அந்த அளவுக்கு சிறப்பு பண்றது இல்ல. பாகிய கேது கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. அதையும் நம்ம வாட்ச் பண்ணுவோம். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு பாதி பிளஸும் பாதி மைனஸும் தான் கொடுப்பாரு. இந்த மாதத்துல 3 முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடம், 12ஆம் இடம், நம்முடைய ராசி. இந்த 3 இடத்துலயுமே புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல இருக்கும். அதே போல அஷ்டமாதிபதியோடு இணைந்தே சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது சூரியன் நமக்கு அஷ்டமாதிபதி. சூரியன் நமக்கு முழு பாவ கிரகமா வரும். அஷ்டமாதிபதியோட புதன் இணைந்தே சஞ்சாரம் செய்றாரு. அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அடுத்ததா சூரியனை பொறுத்தளவுல நம்முடைய ராசிக்கு 2 முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. அதாவது 12ஆம் இடம், அடுத்து நம்முடைய ஜென்மம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 12ஆம் இடத்துல இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதி டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்குள்ள என்றாவாரு. அஷ்டமாதிபதி விரயத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். இது நிறைய பயணங்களை நமக்கு கொடுக்கும், ஆதாயம் உள்ள பயணங்களை கொடுக்கும். அதே அஷ்டமாதிபதி ஜென்மத்துக்கு வர்றது குற்றம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இருப்பினும் நம்முடைய ராசிநாதன் ஏழரை சனியா இருந்தாலும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பெருசா பாதகம் தராத இடத்துல இருக்காரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது மகரத்துக்கு கிடைக்க போகுது. ஏழரை சனியில பாத சனியா இருந்தாலும் மார்ச் 29 வரைக்கும் நமக்கு பாத சனி காலகட்டம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஃபேமிலியில ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் இருக்கும். ஆனா இந்த மாதத்துல சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால குடும்பத்துல நிறைய சுப மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஃபேமிலியில நிறைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள், சுபத்தன்மை வாய்ந்த நிறைய பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் இந்த மாதத்துல ஃபேமிலிக்குள்ள நிறைய நடக்கும். ஃபேமிலியில இருந்த அதிகப்படியான குழப்பங்கள் இந்த மாதத்துல குறையும். மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னாக்கா ஏதோ அதிகமா பிரளயம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொடுத்துரும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். நீண்ட நாள் குழப்பங்கள் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். ஏன்னா முக்கியமான சுபகிரகம் சுக்கிரன் அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சு வல்லமையை கொடுத்துருவாரு. இனிமையா பேசி காரியங்களை சாதிக்கிற ஒரு வல்லமையை கொடுத்துருவாரு. சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளை, கொடுக்கக்கூடிய வாக்குகளை நம்ம கொஞ்சம் நிதானமா கொடுக்கணும், கவனத்தோட கொடுக்கணும். அந்த காம்பினேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். மற்றபடி பேசியே நமக்கு தேவையான விஷயங்களை அடைகிற ஒரு வல்லமையை சுக்கிரன் இந்த மாதத்துல கொடுத்துரும். அதேபோல பொருளாதார வரவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவைகளையும் குடும்பத்துடைய தேவைகளையும் நம்ம சரிவர நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதார சுச்சுவேஷன் இந்த ஜனவரி மாதத்துல நம்மளுக்கு கிடைச்சிரும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருப்பினும் கிரக அமைப்பு பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்டேபிளா
ஃபேவரபிளா வரல, ரொம்ப ஃபேவரா வரல. பட் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபேவரா எடுத்துக்கலாம். கடந்த மாதத்தோட ஒப்பிடும்போது இந்த ஜனவரி மாதம் எவ்வளவோ பெட்டரா இருக்கு மகரத்துக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, முயற்சி ராகு நிறைய புது புது விஷயங்களை ட்ரை பண்ண வைக்கும். இந்த ஜனவரி மாதத்துல புதிய முயற்சிகள் அதிகமா பண்ணுவீங்க. பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு வல்லமை, ஒரு தைரியம், எவ்வளவு தடுமாற்றம் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு போல்டான ஒரு மைண்ட் செட் அதை வந்துட்டு ராகு நமக்கு 3ல இருக்கும்போது கொடுத்துரும். அதே சமயத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு தைரியத்தை கொடுத்து இளைய சகோதரத்துவத்தை வீக் பண்ணும். அதனால இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்தது 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமா இருக்காரு. வக்ர குரு இந்த ஜனவரி மாதத்துல ஓரளவுக்கு சூழ்நிலையை நியூட்ரலைஸ் பண்றாரு. விரையாதிபதி 3ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய விரை செலவுல செய்ய வைக்கும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனையை கொடுக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றம், புதிய முயற்சி ஏதாச்சும் பண்றது, அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் பண்றது, இப்படி ஏதாச்சும் ஒரு திங்கிங்கை கொடுக்கும். இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் பிள்ளைகளாலேயோ குழந்தை பாக்கியத்தினாலேயோ பெருசா செலவு இருக்காது. அப்படியே அது ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு போயிடும். பிப்ரவரி மாதம் நெக்ஸ்ட் மந்த்ல 4ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா நிச்சயமா சுப விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். ரொம்ப ஃபேவரா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். மேலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில நல்ல மாற்றங்களை இந்த மாதத்துல மேற்கொள்வீங்க. சோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் அது இந்த ஜனவரி மாதத்துல ஓரளவுக்கு சரியாகுது. ரொம்ப பியூரா சரியாகுதுன்னு சொல்ல முடியல, ஓரளவுக்கு சரியாகுது. பிப்ரவரி மாதத்துக்கு மேல வேணா நீங்க இந்த பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் சுப மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். சோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. சோ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தால பெருசா பாதிப்பு இல்ல, பெருசா கலக்கம் இல்ல. நிறைய சுப மாற்றத்தையும் சுப வளர்ச்சியும் ஏற்படுத்துது. குடும்பத்துல முக்கியமா பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேவரான டைம் பீரியட். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்துல மேற்கொண்டு அடுத்த மாதத்துல சுப விரைய செலவா அதை கன்வெர்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது செவ்வாய் 7, 6 இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. செவ்வாய் வந்து நீச்சமாகி வக்ரமா இருக்காரு. செவ்வாயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் தான். 4, 11க்குரிய ஒரு கிரகம். அது கேந்திரம் ஏறுறது பொருளாதார ரீதியா வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்துல வாழ்க்கை துணையால ஒரு சில விரைய செலவுகளையும் சேர்த்தே கொடுக்கும். செவ்வாய் 7ல இருக்கும்போது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அதிகமா ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானம் கவனம் இருக்கணும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா குறை இருக்காது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஏன்னா லாபாதிபதி கேந்திரம் ஏறாரு. அதுபோல பாக்கியாதிபதி முதல் 4 நாள் பார்த்தோம்னா லாபஸ்தானத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷன்லாம் சிறப்பா தான் இருக்கு. அடுத்தது 21ஆம் தேதிக்கு மேல நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உடல் ஆரோக்கியம், மேலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து செவ்வாய் 6க்கு போயிடுவாரு, வக்ரத்துல போயிடுவாரு. சோ அந்த காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 6ல இருக்கும்போது கடன் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வல்லமையை கொடுப்பாரு. இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய யோசனையை கொடுத்து அதை கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பொருளாதார சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சார்ந்த வகையில கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ஏன்னா லாபாதிபதி 6க்கு போகும்போது கடன் வாங்கி லாபத்தை கொடுப்பாரு. கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. ஆல்ரெடி கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான நிறைய வழிவகைகள் இந்த மாதத்துல கிடைக்கும். அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பாகியத்துல பார்த்தோம்னாக்கா கேதுவுடைய சஞ்சாரம். பாகிய கேது அந்த அளவுக்கு நல்லது பண்றது இல்ல. பொதுவா கேது 9க்கு வந்ததப்பயே பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு இந்த வீட்டுல இருக்க தங்க அணிகலன்கள்லாம் குறைஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் அடகு வச்சிருப்போம். ஏதோ ஒரு முக்கியமான மாற்றத்துக்காக கொண்டு போய் அடகு வச்சிருப்போம். வீட்டுல அந்த தங்க அணிகலனுடைய புழக்கங்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதான் பாகிய கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒன்னு அழித்து ஒன்னு உருவாக்கும். அதுதான் நம்ம பாகிய கேது அப்படின்னு சொல்றோம். அதே போல பாகியத்துல கேது இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கும். தந்தையாரால நிறைய மன வருத்தங்கள் ஏற்படலாம். அப்படின்னா தந்தையாருக்கு நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை இவங்க 2 பேருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். ஏன்னா சனி பார்வை 4ஆம் இடத்துல, தாயார் ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு. கேது வந்து 9ல. சோ இந்த காம்பினேஷனே பார்த்தோம்னா தாய் தந்தை இவங்க 2 பேரோடையும் ஒத்து போகாத நிலையை காமிக்குது. ஒன்னு அப்படியே வாக்குவாதமா போகும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இது ரெண்டுலயுமே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்தது சூரியன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல முதல்
14 நாட்கள் திடீர் விபரீத ராஜயோகம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அஷ்டமாதிபதி விரயத்துல இந்த காம்பினேஷன் வந்து பயணங்களை குறிக்குது. நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதத்துல நீங்க தாராளமா அதை ப்ரொசீட் பண்ணலாம். முதல் 14 நாட்கள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் வெளி மாநிலம் வெளி ஊருக்கு போறதுக்கான ஒரு சில பிராப்தங்கள்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் அஷ்டமாதிபதியோட 6ஆம் அதிபதி இணைகிறாரு. பிளஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பாக்யாதிபதி இணைகிறாரு. பாக்யாதிபதி இணைந்தாலே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனம் செலுத்தி டிராவல் பண்றது நல்லது. அடுத்து சூரியன் பார்த்தோம்னா ஜென்மத்துக்கு 14ஆம் தேதிக்கு மேல டிரான்சிட் ஆயிடுவாரு. இது நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்ம யோசிக்கிற விதம், இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்றது. அஷ்டமாதிபதி ஜென்மத்துக்கு வரது குற்றம் தான். ஆகவே 14ஆம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு தனி அக்கறை செலுத்திக்கோங்க. குறிப்பா அந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து வெப்ப கிரகம், அது ஜென்மத்துக்கு வரப்ப உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் கொடுக்கும். அதே போல தலை, முகம், நம்முடைய தலைமுடி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் சனியுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் 7ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம், இந்த வயிறு பகுதி, செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் இந்த முதுகெலும்பு, இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்து சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகம் நம்ம எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதியோட புதன் இணைகிறாரு. அது ரொம்ப பிளஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆனா பரவாயில்ல, மாணவ மாணவிகளுக்கு முதல் 14 நாட்கள் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. அதுவும் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு. இந்த மாதத்துல மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில விரய செலவை மேற்கொள்றதுக்கு தயாராவாங்க. ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றத்தை செய்யறதுக்கு முயற்சிகளை செய்வாங்க. அதுலயும் முயற்சி ராகு ரொம்ப சிறப்பா இருக்கு. விரயஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கியாச்சும் கல்வியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரயத்தை பண்ணி அதுல ஒரு நல்ல பயனை அடையறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. முதல் 14 நாட்கள்ல உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான பிளான் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கிறது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து விரயத்துல சூரியன் புதன் இணையும் போது பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சியை எடுத்துருவாங்க, புதுசா ஒரு விஷயத்துல இறங்கிடுவாங்க. அந்த சூரியன் ஜென்மத்துக்கு வரும்போது இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா பின்வாங்க கூடாது. அதுல அப்படியே கன்சிஸ்டன்சியா இருந்து அதுல வெற்றி அடைந்த பிறகுதான் நீங்க வெளியிலேயே வரணும். இந்த மைண்ட் செட்டை அதிகமா வளர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம இறங்கிடுவோம், செகண்ட் ஹாஃப்ல பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல செகண்ட் ஹாஃப்ல கவனம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு இன்டிமேஷன் என்னன்னாக்கா, தாய் தந்தை இவருடைய உறவு நிலையா இருக்கட்டும், அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படணும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இந்த மாதிரில டிராவல் பண்றது நல்லது. மற்ற விஷயங்கள்லாம் பெருசா குழப்பமா இல்ல. மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. நிறைய சுப மாற்றங்கள், சுப வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்துல மகரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025
2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.